ஹாய் காய்ஸ், நாம் வாங்கின ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் ரைடிங் வீடியோஸை செக் பண்ணி பார்ப்போம். வைப்ரேஷன்ஸோட எப்படி வருதுன்றதையும் பார்ப்போம். அதே சமயம் டைம் லேப்ஸு, அப்புறம் நார்மல் வீடியோஸு, கொஞ்சம் கரடு முரடான ரோட்லலாம் ஓட்டி பார்ப்போம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பீட் பிரேக் ஏறும்போதும் சரி, மேடு பள்ளமும் சரி, எப்படி வருதுன்னு பார்க்குறோம். சென்டர் பாயிண்டில் மட்டும் ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஷேக் இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நல்லா நிறைய பள்ளங்கள்லாம் வரும். அந்த மாதிரி இடத்துல நல்லா பார்க்கலாம். இப்போதைக்கு நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கரெக்டாக தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்பீட் பிரேக் வரும். ஸ்பீட் பிரேக் வரும்போது எந்த அளவுக்கு ஷேக் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தடுத்து இப்போ கொஞ்சம் தூரம் முன்னாடியே போனோம்னா இப்போ கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருக்காது. இதையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் ரோடு ஏறுவோம். அதுலேயும் எந்த லெவலுக்கு இருக்குன்றதையும் பார்த்துருவோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ள இந்த மாதிரி ஒரு கேமரா கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயந்தான். இப்போ கோப்ரோ, இன்ஸ்டா 360 அதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ், ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பள்ளங்களும் ரொம்ப அதிகமாக வரும் இந்த இடத்துலலாம். எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. அப்புறமா பார்ப்போம் எந்த அளவுக்கு ஷேக் இல்லாமல் இருக்கா, ஷேக்கோடு இருக்கா, என்ன எதுன்னு. அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நான் நார்மலாக கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து பார்த்தேன் மொபைலில் பாட்டு. நல்லா இதுவாக தான் வந்திருக்கு. ஆனால் இன்னொன்று என்னன்னா, டே லைட்டில் அருமையாக இருக்குது. அதுதாங்க, டே லைட் இதில் நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. நைட் டைமில் வீடியோஸ் எடுக்கும்போது தான் சுத்தமாக தெரியல. லைட்டிங், பேக்ரவுண்ட் லைட்டிங் இருந்தால் தான். அட்மாஸ்பியர் இல்லைன்னா கரெக்டாக இருக்காது. லைட்டிங் இல்லாத டே டைம்லனா அருமையாக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸு, விலாகிங்க்கு, எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிலாம். பாருங்கள், ஹைவேஸ் வந்துடுச்சு. இப்போ அந்த மெயின் ரோடு ஏறும்போது மெயின் ரோடு நல்லா தான் இருக்கும். அந்த இடத்துல இப்போது நம்ம ரோடு மேடு பள்ளமாக இருந்த ரோடெல்லாம் கடந்துட்டோம். இப்போ இந்த மெயின் ரோட்டில் ஏறுறோம். இப்போ மெயின் ரோட்டில் எந்த அளவுக்கு ஷேக்கு என்ன எதுவும் ஏதாவது தெரியுதா? அதுலேயே பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன். இதுலேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே பஜார் வரைக்கும் போவோம். பஜாரில் இருந்து நாம் டைம் லேப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பாருங்கள், இப்போ பிரிட்ஜ் மேலே ஏறுறோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு த்ரோட்டல் கொடுக்குறேன். அதில் ஏதாவது வைப்ரேஷன் வருதான்னு பார்க்கலாம். இந்த கொஞ்சம் தூரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட் போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு போகும். ஏன்னா வண்டி வைப்ரேஷன் ஹெவியாக தெரியும். இன்னும் சிமெண்ட் இது கான்க்ரீட் ரோடுன்றதால இன்னும் அதிகமாக தான் தெரியும். அப்படியே ஷிவரிங்காக தான் இருக்குது, வைப்ரேட்டிங்காக இருக்குது. இப்போ ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் தார் ரோடுக்கு வந்துட்டாலே நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். சிமெண்ட் ரோடை விட தார் ரோட்டில் வைப்ரேஷன் கம்மியாக தெரியும் நம்மளுக்கு. அப்படியே பஜாரில் என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ நம்ம அப்படியே முன்னாடி போனோம்னா இப்போ ரோடு நல்லா தான் இருக்கும். சம் ஸ்பீட் பிரேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த இடத்துல சும்மா அப்படியே பிரேக்கிங் அப்ளை பண்ணினு அந்த பிரேக்கிங் எஃபெக்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா என்ன ஏதுன்னு. ஏன்னா மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியலை. இப்போ ஸ்பீட் பிரேக்லேயும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்ப்போம். இப்போ நான் வாய்ஸ் மைக் மறந்துட்டேங்க. மைக் அதில் போடுறது மறந்துட்டேன். அதனால் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பஜாரில் வந்துட்டோம். இங்கே பஜார் எப்போவுமே கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும், அது எந்த டைமாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10:30 ஆகுது. ஆனால் இந்த டைம்லேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும், வண்டிங்கள்லேருந்து எல்லாமே. ஸோ நம்ம கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்தால் முன்னோக்கி போவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுப்போம். முடிச்சுன்னே அடுத்த இதில் இந்த டைம் லேப்ஸ் அது எந்த அளவுக்கு எடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா, அந்த வண்டிங்க நின்றுச்சு. அதுதாங்க நெக்ஸ்ட். அப்போது இன்னும் இதில் முடிச்சுக்கின்னு நம்ம டைம் லேப்ஸ் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டைம் லேப்ஸ் அப்படியே இந்த வீடியோலேயே கண்டினியூ ஆகும். அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுறேன்.
இப்போ டைம் லேப்ஸாக பாருங்கள். இதுவும் ரோடு கொஞ்சம் நார்மல் ரோட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் ஹைவேஸ் பிடிச்சி ஏறி வந்தது. இதுலேயும் 2 கிளிப்பை தான் அட்டாச் பண்ணியிருப்பேன். 24 செகண்ட் ரேஷியோவில் கிளிப் இருக்கும். ஆனால் இதுலேயும் விஷுவல் குவாலிட்டி நம்மளுக்கு பக்காவாக இருக்குது. விஷுவல் எஃபெக்டில் எந்த இதுவும் இல்லை. பிக்சர் எல்லாம் நல்லா தான் தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.